புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்கின்றது. அப்பா, இவர்களை வெளியில் விட்டால் மக்கள் அனைவரையும் வாட்டி வதைத்து விடுவார்கள் என நேற்று அந்த மன்னரின் மகன் சொன்னான் அல்லவா? சற்றே இதை ஏற்ற இந்த மன்னரின் அப்பா, முன்னாள் மன்னர், நிச்சயம் நீ சொல்வதை போல் இவர்களுக்கு திருந்த எத்தனை முறை வாய்ப்புகள் கொடுத்தாலும் இவர்கள் மீண்டும் மீண்டும் குறுக்கு வழியில் ஆட்சிகளை பிடித்து ராஜ்யத்தை அடித்து விடலாம் எனதான் எண்ணுவார்கள் என அவர் மகனிடம் சொல்லி, நிச்சயம் இவர்களுக்கு இனி மக்களோடு மக்களாக வாழும் நிலைமையும் கிடையாது, சிறைக்குள்ளே இனி அவர்கள் இறக்கும் வரை சிறைப்படுத்தப்பட வேண்டும் என கட்டளையிடுகிறார். அங்கிருந்த அனைவரும் மிக மிக கண்ணீர் மல்க, ஐயோ, இந்த மன்னர்கள் பேச்சை கேட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் துளைத்து விட்டோமே என கதறிக்கொண்டிருக்கிறார்கள். சற்றே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர்களின் கதறலை கண்ட மன்னர், உங்களுக்கு மன்னிப்பு நிச்சயம் உண்டு, அவர்களை தவிர்த்து இனி ஒரு முறை இதுபோல் நீங்கள் எந்த ஒரு நிகழ்விலும் தலையீடுகள் இருக்கின்றது என எங்கள் கண்ணோட்டத்திற்கும் எங்கள் காதுகளுக்கும் உங்கள் பெயர் அடிபட்டு விட்டால் உங்களை இனி இறக்கும் வரை அந்த சிறையிலே அடைத்து விடுவோம் என எச்சரிக்கிறார். அவர்களும், மன்னா, மதிகட்டு இவர்கள் வஞ்சக வார்த்தைகளில் மயங்கிவிட்டோம், எங்களையும் இவர்கள் மந்திரிமார்களாக ஆக்குகிறார்கள் என சொன்னார்கள். அந்த வஞ்சிக பேச்சில் எங்கள் மனம் பறிபோனது, எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களுக்கு இதுபோல் தண்டனை கொடுத்து விடாதீர்கள் என அழுகிறார்கள். சற்றே இந்த நிமிடமே உங்கள் அனைவரையும் சிறைப்படுத்தப்படுகின்றது என சொல்லி வீரர்களிடம், அங்கு பாதுகாவலரிடம் அழைத்து இவர்களை சிறைப்படுத்துங்கள், சிறையும் சுற்றி கண்காணிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் மிக மிக கண்காணிப்பாக செயல்படுங்கள், அவர்கள் வெளியில் நடமாட்டம் தெரிந்தால் அவர்களை கொன்று விடுங்கள், என்ன இவர்கள் ஆட்சியை கலைத்துவிடும் விதங்களாக செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, இவர்கள் சிறைவாசம்தான், இவர்கள் வெளியில் தலை தெரிந்தால் தலையை வெட்டி எங்கள் என ஒரு தண்டனையை சொல்லி முடிக்கிறார். அடுத்தது என்ன நடக்கும் என காத்திருங்கள், பதிவை பார்த்திருங்கள் என் உறவுகளே.